இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கு ஒரு தொலைபேசி என்ன தேர்தல் ஆணையம் தந்திருக்கு. ஆனால் அதை மட்டுமே நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதனால தான் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் கழகத்துடைய சட்டத்துறையினுடைய செயலாளர் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களை மேற்பார்வையில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம். கழக நிர்வாகிகள் எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். எஸ்ஐஆர் தொடர்பாக எந்த குழப்பம் இருந்தாலும் இதில் நீங்கள் கேட்டு பெறலாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய இளம் தலைவராக காங்கிரஸ் பேரியக்கத்துடைய இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக பெரிய ஒரு போராட்டத்தை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக கர்நாடகா ஹரியானா பகுதியில் தான் இந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு அதை பற்றியெல்லாம் ஆதாரபூர்வமாக எடுத்து வெளியிட்டு இருக்காது. அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது. வருமுன் காப்பது நமது கடமையாக இருக்கணும். இந்த பெரும் பொறுப்பை கழகத்தின் BLA 2 ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும். தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காக்கிற காவலர்களாக கழகத்தினுடைய பூத் ஏஜென்ட்டுகள் செயல்படணும். எல்லா வாக்குச்சாவடிகளும் வெற்றி பெற பணியாற்ற வேண்டும் என்று அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணக்கோலம் இருக்கக்கூடிய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். தமிழ்நாட்டின் பெருமையை சேர்த்து புகழ்மிக்க தமிழ்நாட்டை உருவாக்குங்கள் என்று நான் அந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா அன்பையும் பற்றி சிறப்போடு வாழ வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.